Please subscribe Sadhguru Sai Creations. இது நல்ல வாசமாகவும் இருக்கும். ரெண்டாவது பெயின் ப்ளஸ் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். நல்ல அடர்த்தி இருக்கும், நல்ல நீளமான கூந்தல் இருக்கும். அதேமாதிரி ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இருக்காது, எந்த விதமான பெயின் தொல்லைகள் இருக்காது, அரிப்பு இருக்காது, முடி கொட்டுதல் இருக்காது. இதை பாதுகாக்கும். சீப்பு வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா அழகாக சீவி விடலாம். எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி இதை செய்யலாம். அதே மாதிரி சியாக்கா போடும் போது இதை செய்யலாம். முடி போச்சுன்னா உயிரே போச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸில் ரெக்கவர் ஆகுதுன்னா நம்ம கவனத்தை நேச்சுரல் பக்கம் கொண்டு வாங்க. முன்னோர்கள் சொன்னபடி வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஹேர் க்ரோத் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மேல் ஃபீமேல் ப்ளஸ் சில பேருக்கு ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்திங்கன்னா சில்க்ஸ் இதெல்லாம் வரும். இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான விஷயம் இருக்குது. ஒன்று பரம்பரையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை மட்டுமே பண்ணிவிட்டு இதை ஹீட் பண்ணக்கூடாது. ஆனால் சூரிய படம் போட வேண்டும். விட்டமின் டியோட இறக்கும் கீழே, அதான் விஷயம். ஸோ அப்போ சூரியன் இல்லாத நேரத்தில் தேவைப்பட்டனாக மட்டும்தான் லைட் ஹீட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப பெருந்தி வைக்கக்கூடாது. சிறுதி சன்லைட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்யும்போது சிறுதியாக எடுத்து பொறுமையாக காய வச்சோம்னாலே போதுமான விஷயம் இல்லையா. நம்ம சூரிய படம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஈஸியாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வெட்டிவேர், நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறது தான். இது நல்ல வாசமாகவும் இருக்கும். ரெண்டாவது பெயின் ப்ளஸ் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. இந்த ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி ஒரு நிலத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், போஷாக்கு உரம் போடுறோம்னா அந்த அளவுக்கு அத்தனை சக்தியும் கொடுக்குறது தான் வெட்டிவேர். உறுதியை கொடுக்கக்கூடியதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் நார் பார்த்திங்கனாக்கா ஒரு லிட்டர் எண்ணெய்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் போட்டாலே போதுமான விஷயம். பீஸ்னால் ஒரு கத்தை அப்படி எடுப்போம் இல்லையா, தேங்காய் உரிக்கும் போது உரிக்கிறோம் இல்லையா, அந்த ஒன்று போட்டாலே போதுமான விஷயந்தான். ஸோ அடுத்தது எல்லாத்தையும் தாண்டி உறுதியை தாண்டி ஒரு நீளத்தை கொடுக்கணும்னு பார்த்திங்கனாக்கா ஆலம் விழுது போட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போ ஆலம் விழுது, வெட்டி வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், இந்த ஐட்டம்லாம் நம்ம போட்டு என்ன பண்ணணும், இரும்பு இல்லாத சில்வராக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம மொட்டை மாடியில் வச்சாலே போதுமான விஷயம். இல்லைன்னா உங்களுடைய வெயில் அடிக்கிற இடத்துல வச்சாலே போதுமான விஷயம். இப்படி ஒரு வாரம் டு 10 நாள் நீங்கள் வெயிலே வச்சிங்கனாக்கா விட்டமின் டி, சூரியனில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கும். அதேமாரி நார், இந்த தேங்காய் நாரில் இருக்கக்கூடியது, அதேமாரி ஆழம் விழுதில் இருக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்டு, இது எல்லாமே அழகாக அப்படியே உள்ளே இறங்கி இந்த எண்ணெயில் இருக்கும். அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். நல்ல அடர்த்தி இருக்கும், நல்ல நீளமான கூந்தல் இருக்கும். அதேமாதிரி ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இருக்காது, அந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுவுமே இருக்காது. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த ஹேரில் இருக்கக்கூடிய அந்த ஷைனிங் இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஷைனிங் அந்த ஆழம் விழுது அழகாக கொடுக்கும். இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னும் எனக்கு காம்பேக்ட் அண்ட் பர்ஃபெக்டோட விஷயம் கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய உசிலம் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சியாக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சியாக்காயை நம்ம பயன்படுத்தியே ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. இது என்ன பண்ணும், நேச்சுரலாக நீங்கள் கெமிக்கல் போடுற அத்தனை ஷாம்புவை விட இந்த உசிலை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்துகளில் போய் உசிலம் பொடின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ இல்லைன்னா சியாக்காய்ன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. இது எல்லாமே சூப்பராக டூப்பராக உங்களுடைய நேச்சுரல் ஷாம்போட தாண்டி இந்த சில்கி, அந்த சாஃப்ட்னர் ப்ளஸ் எந்த விதமான பெயின் தொல்லைகள் இருக்காது, அரிப்பு இருக்காது, முடி கொட்டுதல் இருக்காது. இதை பாதுகாக்கும். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் போடுறோம், ஷாம்புக்கு பதிலாக இந்த உசிலையும் பொடியை யூஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இது அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹேருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தினாலே போதும். இதை தாண்டி ஏர் உழுதல் நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்க டைமில் மர சீப்பு கிடைக்கிது, ஆர்கானிக்காக மர சீப்பு கிடைக்கிது. அதே மர சீப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேம்பில் செஞ்ச சீப்பு இருக்குது, ஆலம் மரத்தில் செஞ்ச சீப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீப்பு சீவரத்துக்காக கிடையாது, ஸ்கேல்ப்புக்கு ஒரு அக்குப்பஞ்சர் தேவைப்படுது. அந்த ஸ்கேல்ப்பை பொறுமையாக என்ன பண்ணணும், சிக்கு சீவுற மாதிரி அழகாக சீவி அந்த ஸ்கேல்ப்பில் பார்த்திங்கன்னா அந்த வருடி விடணும். அப்படியே அது கிடைக்காத பட்சத்தில் உங்களுடைய கையை வச்சு நம்ம மசாஜ் பண்ணலாம். மீன்ஸ் அந்த வறண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, வருடுதல்னு சொல்லுவாங்க. வறண்டுனா ரொம்ப பிச்சு எடுக்கிறது வருடுதல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் அழகாக அப்படியே ஒரு ஏர் உழுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ இதுக்குன்னே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி என்ன பண்ணுங்க, டர்மா இதெல்லாம் போடுறாங்க, ஸ்கில்லர் பப்லாம், அதுவும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதை தாண்டி நம்ம மேலால் ஒரு சும்மா ப்ரெஷர் கொடுக்குற இந்த சீப்பே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு.
ஸோ சீப்பை வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா அழகாக சீவி விடலாம். எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடி இதை செய்யலாம். அதே மாதிரி சியாக்கா போடும்போது இதை செய்யலாம். இந்த ஸ்கேல்ப்புக்கு மிகப்பெரிய விஷயம். இதையும் தாண்டி தலையில் நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. தலைவலி இருக்காது, டென்ஷன் இருக்காது, ரிலாக்ஸ் இருக்கலாம். இத்தனையும் தலை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே இந்த சீப்பு சீவுறதுனால, மீன்ஸ் உடன் சீப்பில் சீவுறதுனால அந்த காலத்தில் சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் ஈர்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யார் இந்த முடியிலே நெட்டி எடுத்துருவாங்க பட்டுன்னு. ஆக ஈர் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் அந்த உடனில் இருக்கக்கூடிய அந்த சீப்பு அந்த இது பார்த்திங்கனாக்கா மல்டி பர்பஸாக வேலை செஞ்சுருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், ரத்த ஓட்டம் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, நீர் எடுக்கிறதுக்கு இழுத்து வந்து டபக்குன்னு முடிச்சு எடுப்பாங்க. இப்போ முடியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்குபஞ்சர் மாரி வந்து இழுத்து விடுவாங்களே உச்சிக்குழி எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மரத்தில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து உடன் சீப் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த ஏர் லாஸ் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், ஏர் விழுதுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த எண்ணெயெல்லாம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிடாமல் உசிலம் பொடி, இந்த சியாக்காய் இந்த மாதிரியான நேச்சுரல்குள்ளே போனீங்கன்னாக்கா நல்ல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டாலும் நீங்கள் வேர்வையே உள்ளேருந்து சொட்டாகிற சூழ்நிலை இருந்தாலும் பாதிப்பு பெருசாக இருக்காது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இந்த ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே இந்த க்ரே ஹேர் ஏன் வருது, இந்த ஹெல்மெட் போட்டு சரியான கார்பன் சத்து இல்லாதது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த தேங்காய் எண்ணெயோட இன்னொரு விஷயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கார்பன் சொல்லும்போது தான் அது ஞாபகத்துக்கு வருது. ஸோ கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த எண்ணெயோட நீங்கள் வந்து கருவேப்பிலையும் நீங்கள் போட்டு சூரியப்படம் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கார்பன் சத்து நல்லாவே கிடைக்கும், குளிர்ச்சி இருக்கும், ஹீட் இருக்காது, ப்ளஸ் கண் பார்வை நன்றாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து ரொம்ப 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 விஷயம், கருமூலிகளில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆண் பெண் 2 பேருமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆக நல்ல ரிசல்ட்டு. ஆக மேனி அழகு இருக்க வேண்டும், பொன்மேனியான அழகு இருக்க வேண்டும், ஆனால் நல்ல கூந்தல் இருக்க வேண்டும். இன்றைக்கெலாம் வந்து நல்ல தண்ணி இருக்கணும் முக்கியம். உப்பு தண்ணி இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஹேர் லாஸ் ஆகிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த சியாக்காய் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு எந்த தண்ணியாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி, pH பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சூரியப்படம் போட்டிங்கன்னா தி பெஸ்ட்டு. இல்லைன்னா காத்திருந்து சூரியன் வரும்போது கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம பண்ணாலே நிறைய நாள் வருது இல்லையா. அதனால் நல்ல காலங்களில் வெயில் அடிக்கிற காலத்தில் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அர்ஜென்ட்டாக எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா சிறுதீட்டு அதை நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணோம்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் முன்னோர்கள் அற்புதமான விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்ல வழியை கொடுத்துட்ருக்காங்க. தலைவலி இன்றைக்கி ஒத்த தலைவலி வரதுக்கு காரணம் ஹீட், மூளை சூடு வரத்துக்கு ஹீட்டு, டென்ஷன் வரத்துக்கு ஹீட்டு. இதெல்லாம் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க, டென்ஷனில் முடி கொட்டி போச்சும்பாங்க. ஆனால் டென்ஷன் இல்லை, சூடுனால முடி கொட்டும். அதனால் இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெளியில் போகிறோம், ஹேர் லாஸ் இருந்துச்சுன்னா வெக்கப்படுறோம், சைக்காலஜிக்கலாக லாக் ஆகிறோம். இது எல்லாமே இந்த சின்ன சின்ன டிப்ஸில் ரெக்கவர் ஆகுதுன்னா நம்ம வந்து கவனத்தை நேச்சுரல் பக்கம் கொண்டு வாங்க. முன்னோர்கள் சொன்னபடி அந்த முறைப்படி எல்லாத்தையும் படிப்படி என்று படிக்கிறதோடு நிறுத்திடாமல் அதை செஞ்சிட்டாலே போதுமான விஷயந்தான். வாழ்க்கையில் சிறப்பு உண்டாகும். சொல்லுவாங்க இல்லையா, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு, முடி போச்சுன்னா உயிரே போச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா அழகாக தெரியணும், செழிப்பாக தெரியணும், கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். இதுக்கு முக்கியமாக முடி ஒரு சிகை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது சிகையோட தலை அலங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த பதிவுகள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.